எங்கள் அம்மாவோட ஸ்டைலில் வெஜிடபிள் பிரியாணி ஒரு குக்கரில் தாராளமாக கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கடுகு போட்டு பொரிக்க விட்டு கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்கணும்னா இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதை கொஞ்சம் மேலே வீடியோவில் போடுற பாருங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு 2 மீடியம் சைஸில் தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு கொஞ்சமாக கல் உப்பும் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, 2 பச்சை மிளகாய் மிக்சியில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். பச்சை பட்டாணி சேர்த்திக்கலாம். இதை நாம் பிரியாணி செய்கிறதுக்கு ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி நல்லா சுடு தண்ணியில் ஊற போட்டால் போதும். அதுக்கப்புறமா மீல் மேக்கர் ஆட் பண்ணிக்கலாம். மீல் மேக்கர் வந்து சுடு தண்ணியில் போட்டு எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நார்மல் வாட்டரில் இருந்தாலே போதும். நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துடலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸை ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1/2 ஸ்பூன் கல் உப்பு, 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு நல்ல ஒரு கிண்டிட்டு ஊற வச்சுருக்கிற அரிசியை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். அரிசி போட்டதுக்கப்புறமா அந்த காய்கறிகளோட அரிசி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா ஒரு கிண்டிட்டு கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டு எத்தனை டம்ளர் அரிசி வச்சுருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி ஊற்றிடலாம். அதாவது 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றணும். அந்த மாதிரி தண்ணியை ஊற்றிட்டு கடைசியாக 1/2 லெமன் புழிஞ்சு விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மல்லித்தழை கொஞ்சம் போட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். எங்களோட அரிசிக்கு நாங்கள் 2 விசில் விட்டால் போதும். உங்களோட அரிசிக்கு நீங்கள் எத்தனை விசில் விட்டால் கரெக்டாக இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி விசில் விட்டுட்டு இறக்குனீங்கன்னா சுட சுட வெஜிடபிள் பிரியாணி ரெடி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி எங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க.